வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் குஜராத் டைட்டன்ஸ் தோத்த ரீசன் என்ன அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இன் அன் இம்பார்ட்டன்ட் எலிமினேட்டர் மேட்ச் அட் முல்லான்பூர். கண்டிப்பா உங்களோட போலிங் அண்ட் ஃபீல்டிங் ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆயிடுச்சுங்க அந்த மேட்ச்ல, அது எந்த டவுட்டுமே இல்ல. அண்ட் கரெக்டா சொல்லணும்னா ரெண்டு பேர்னால தான் இந்த மேட்ச் அவங்க தோத்தாங்க. ஒன்னு குசல் மெண்டிஸ், ரெண்டாவது கெரால் கோச்சி. குசல் மெண்டிஸ் ஆப்வியஸ்லி பட்லர் ரீப்ளேஸ் பண்ணி விளையாட போறாரு, நமக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் அ கீப்பரா அவர் 2 கேட்ச் டிராப் பண்ணது அக்செப்டபிளே கிடையாதுங்க. ஏன்னா ஜென்ரலா இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா பழமான கேச்சஸ் ஆல்ரெடி ஃபீல்டர்ஸ் டிராப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கீப்பர் பாத்தீங்கன்னா கேச்சஸ் டிராப் பண்றது அக்செப்டபிளே கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கெரால் கோச்சி அவரும் ஒரு பழமான கேட்ச விட்டாரு. சோ ரோஹித் சர்மாக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைச்சது. அந்த லைஃப் யூஸ் பண்ணிட்டு அவரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் ஆடி போயிட்டாரு. குசல் மெண்டிஸ் பேட்டிங்ல ப்ராமிசிங்கா தெரிஞ்சாரு, ஹிட் விக்கெட் ஹைட் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அண்ட் கெரால் கோச்சி ஃப்ரண்ட்லயும் அடி வாங்குறாரு, டெத் போலிங்லயும் அடி வாங்குறாரு. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன். பேட்டிங்ல நான் பெருசா குறை சொல்ல விரும்பல. ஏன்னா சாய் சுதர்ஷன் ஃபேண்டாஸ்டிக் நாக் விளையாடினாரு. வாஷிங்டன் சுந்தரும் சூப்பரா ஒரு கேமியா விளையாட்டு போனாரு. மேபி அவங்களோட லோவர் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட்ல. சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசன்ஸ் அவங்க தோத்ததுக்கு. ப்ராமிசிங்கா ஆரம்பிச்ச ஜிடியோட ஜர்னி டிசப்பாயிண்டிங்கா முடிஞ்சிருச்சு.